புதுச்சேரியில் சிறுமி படுகொலையை கண்டித்து இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் பேரணியாக சென்று ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. அது குறித்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் எழில்குமார், தற்போதைய கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? தள்ளுமுள்ளானது தற்போது எந்த கட்டத்தில் இருக்கிறது? புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் இன்றைய தினம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பந்த் போராட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக கோரியும் மேலும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனைக்கு தடை செய்ய நடவடிக்கை எடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்தும் இந்த பந்த் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் தற்போது காமராஜர் சிலையிலிருந்து ஊர்வலமாக 100க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணியினர் ஆளுநர் மாளிகை நோக்கி ஊர்வலமாக வந்து கொண்டிருந்தனர். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் நேரு வீதி வழியாக கிச்சன் வீதியை கடந்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட ஊர்வலமாக வந்தனர். ஆளுநர் மாளிகை அருகே வந்தபோது போலீசார் தடுப்புகளை போட்டு போராட்டக்காரர்களை தடுக்க முயன்றனர். ஆனால் தடுப்புகளை மீறியும் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றால் இரு தரப்பினரிடையே கடுமையான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மேலும் ஒரு சிலரை தடியடி நடத்தியும் போலீசார் கட்டுப்படுத்த முயற்சித்தனர். ஆனால் போலீசாரின் கட்டுப்பாடுகளை மீறி ஒரு சிலர் பெண் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் தடுப்புகளை மீறி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றனர். அப்பொழுது இங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து எடுத்து செல்ல முயன்ற போது மீதம் இருந்தவர்கள் அவர்களை விடுவி கோரி உடனடியாக இங்கு முற்றுகையிட்டனர். தற்பொழுது ஆளுநர் மாளிகை அருகே சாலையில் அமர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த சிறுமி பாலியல் வழக்கில் தொடர்புடைய இந்த இருவருக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். மேலும் புதுச்சேரியில் போதை உள்ளிட்ட பொருட்களை முற்றிலுமாக தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தார்மீக பொறுப்பேற்று, ஏனெனில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் தடை செய்திருந்தால் இதுபோல சிறுமி உயிரிழப்பதற்கான வாய்ப்பு இல்லை. மேலும் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக வேண்டும் என்பன கோரிக்கைகள் வலியுறுத்திதான் தற்போது இந்த ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த முற்றுகை போராட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியும் பங்கேற்றுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியும் போலீசாரின் தடுப்புகளை தாண்டி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றார். அவரையும் போலீசார் கடுமையாக தடுத்து நிறுத்தினார். இதனால் இரு தரப்பினருக்குமே கடுமையான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தற்போது இங்கு 100க்கும் மேற்பட்டோர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற போது அவர்களை தடுத்து நிறுத்தியதன் காரணமாக ஆளுநர் மாளிகை அருகே தரையில் அமர்ந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். மேலும் சிறுமி இந்த பாலியல் வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்தவர்களை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த கோரிக்கையை உள்ளிட்டு வருகிறது. தற்பொழுது போலீசாரின் தடுப்புகளை மீறியும் இரண்டாவது முறையாக ஆளுநர் மாளிகை நோக்கி அனைவரும் சென்று கொண்டிருக்கின்றனர், முன்னேறி கொண்டிருக்கின்றனர். அவர்களை போலீசார் மீண்டும் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்துகின்றனர். அதனால் தற்போது இந்த சம்பவமே ஒரு போர்க்காலம் போல் காட்சியளிக்கிறது. போலீசாரின் தடுப்புகளை மீறியும் தற்போது இங்கு போராட்டத்தில் உள்ளவர்கள் ஆளுநர் மாளிகையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றனர். அவர்களை போலீசார் அங்கு தடுப்புகளை அமைத்து தடுத்துக் கொண்டிருக்கின்றனர். இருந்த போதிலும் அந்த தடுப்புகளை மீறி உள்ளே செல்வதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர். போலீசார் அவர்களை தடுத்தும் முயற்சி செய்கின்றனர். ஆனால் அந்த தடுப்புகளையும் மீறி உள்ளே நுழைந்து சென்று கொண்டிருக்கின்றனர். ஒரு சிலரை போலீசார் லேசான தடியடி நடத்தியும் தற்போது அவர்களை தடுத்து நிறுத்தி வருகின்றனர். ஆளுநர் மாளிகை அருகே தற்போது ஒரு பதற்றமான சூழ்நிலையே நிலவி வருகிறது. இருந்த போதிலும் போராட்டக்காரர்களானவர்கள் தொடர்ச்சியாக ஆளுநர் மாளிகை வாயில் முன்பு முற்றுகையிட முயற்சித்து வருவதால் தற்போது இந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலையே காணப்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். எழில்குமார், தற்போது அங்கு தள்ளுமுள் அதிகரித்திருப்பதாக நீங்க சொன்னீங்க. தற்போதைய கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? இதனை கட்டுப்படுத்த காவல்துறையினர் யாரும் வர இருக்கிறார்களா?
இன்றைய தினம் இந்தியா கூட்டணி மட்டுமின்றி அதிமுக சார்பிலும் இந்த பந்த் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்துதான் இன்றைய தினம் இந்த சிறுமி வழக்கில், கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இன்றைய தினம் இந்தியா கூட்டணி சார்பில் இந்த பந்த் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட அந்த 100க்கும் மேற்பட்டவரை போலீசார் தடுத்து, அதாவது தபால் நிலையம் அருகே தடுத்து நிறுத்தினர். ஆனால் அந்த தடுப்புகளை மீறி தொடர்ச்சியாக மேற்கொண்டு உள்ளே ஆளுநர் மாளிகை உள்ளே நுழைய முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதன் காரணமாக போலீசாரின் தடுப்புகளை மீறியும் தாண்டியும் வந்து அவர்கள் ஆளுநர் மாளிகை நோக்கி முன்னேறி சென்றனர். 2வது முறையாக ஒரு தடுப்புகளை அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர். ஆனால் அந்த தடுப்புகளையும் மீறி இந்தியா கூட்டணியினர் ஆளுநர் மாளிகை உள்ளே முன்னேறினர். அவர்களை போலீசார் லேசான தடியடி நடத்தி அவர்களை கட்டுப்படுத்த முயற்சினர். ஆனால் போலீசாரின் கட்டுப்படுத்த முடியாததன் காரணமாக ஆளுநர் மாளிகை நுழைவாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இருந்த போதிலும் தொடர்ச்சியாக இங்கே 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதிலும் தொடர்ச்சியாக இங்கே இந்தியா கூட்டணியினர் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் ஆளுநர் மாளிகையை தொடர்ச்சியாக முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த முற்றுகை போராட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தற்பொழுது முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் முற்றுகையிட்டது போதும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தோம், தற்போது கைதாகவும் என தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு தற்போது கைதாகி வருகின்றனர். இருந்த போதிலும் தற்போது இங்கு இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருவதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழ்நிலையே காணப்பட்டு வருகிறது. அதாவது புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருவதன் காரணமாக அங்கங்கே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர். இந்நிலையில் ஆளுநர் மாளிகை அருகே, அதாவது குறிப்பிட்ட வகையிலான குறைந்த அளவிலான பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். எதிர்பாராத விதமாக ஆளுநர் மாளிகையை இந்தியா கூட்டணியினர் முற்றுகையிட வந்ததன் காரணமாக இங்கு போலீசார் குறைவான அளவிலே இருந்தனர். இதன் காரணமாக போராட்டக்காரர்கள் போலீசாரின் தடுப்புகளை மீறி உள்ளே சென்றனர். தற்பொழுது காவல்துறையினர் கூடுதலாக வரவைக்கப்பட்டதன் காரணமாக தற்போது இந்த போராட்டமானது ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. தற்போது முற்றுகையிட முயன்ற அனைவரும் கைதாகி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எழில்குமார், போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் சார்பில் இருந்து தொடர்ந்து என்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு வருகிறது? அவர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கைகள் என்னென்ன? இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த சிறுமி கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை எடுக்க வேண்டும். இதே போல் வந்து இந்த கஞ்சா புழக்கத்தை ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த இந்தியா கூட்டணியின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. இந்தியா கூட்டணி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்த புதுச்சேரி மாநில மக்களின் கோரிக்கையாகவும் அதுவேதான் உள்ளது. ஏனெனில் 9 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்டது ஒட்டுமொத்த புதுச்சேரி மாநில மக்களையே ஒரு சோகத்தை ஆழ்த்தியுள்ளது என்று கூற வேண்டும். இன்றைய தினம் காலை முதல் பந்த் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்கள் தாமாகவே முன்வந்து அவரவர் கடைகளை அடைத்ததாக இருக்கட்டும், பொதுமக்கள் தங்களுக்கு அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் வீட்டை விட்டு யாரும் வெளியே வராத அளவில், அதாவது அத்தியாவசிய சேவைகள், இப்ப அரசு ஊழியர்கள், பள்ளி இன்று தேர்வு 12ஆம் தேர்வு நடைபெற்று வருகிறது. 12ஆம் பள்ளி தேர்வு நடைபெற்றும் மாணவர்கள் உள்ளிட்டவர் மட்டுமே அத்தியாவசிய பணியில் ஈடுபட்டவர்கள் மட்டுமே ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் இந்த பந்த் போராட்டத்திற்கு புதுச்சேரி மக்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் என்றே கூற வேண்டும். ஏனெனில் சாலைகளில் வெறிச்சோடி காணப்படுகிறது. வழக்கமாக பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே சென்று வருவதும் அவரவர் வேலை பார்த்து வருவதும் வழக்கம். ஆனால் இன்றைய தினம் இந்த பந்த் போராட்டம் நடைபெற்று வருவதன் காரணமாக உயிரிழந்த சிறுமிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தங்களது ஒரு அஞ்சலியை செலுத்தும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பெரும்பாலான கடைகள், அதாவது வணிக வளங்கள், நேரு வீதியில் அதிக அளவில் வணிக வளங்கள் உள்ளது, கடைகளும் அதிகமாக உள்ளது. நேரு வீதியில் உள்ள அனைத்து கடைகளுமே சாத்தப்பட்டுள்ளது. இதே போல் பெரிய அங்காடி, அதாவது காய்கறி அங்காடி, ஃப்ரூட்ஸ் அங்காடி உள்ளிட்ட பல்வேறு அங்காடிகள் உள்ளது. முழுமையாக அவர்களும் தாமாக முன்வந்து கடையை சாத்தியுள்ளனர். மேலும் வந்து புதுச்சேரியில் இருந்து பிற மாநிலங்களுக்கு எந்த ஒரு பேருந்தும் இயக்கப்படவில்லை, ஆட்டோ டெம்போக்கள் எதுவும் ஓடவில்லை. இதே போல வந்து பெட்ரோல் பங்குகள் முழுமையாக மூடப்பட்டுள்ளது. மேலும் பகல் 12 மணி காட்சி, மதியம் 3 மணி காட்சி ஆகிய 2 காட்சிகளையும் முழுமையாக வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் இன்றைய தினம் ரத்து செய்துள்ளனர். இப்படி ஒட்டுமொத்தமாக சிறுமிக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது கொலைக்கு நீதி கேட்டும் தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநில மக்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தாலும் ஆனால் சிறுமிக்கு நீதி கேட்டு தற்போது இந்த இந்தியா கூட்டணியினர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியா கூட்டணி சார்பில் இருந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் போராட்டமானது நடைபெற்று வருகிறதா, இல்ல வேற எங்கேனும் போராட்டமானது நடைபெற்று வருகிறதா? அது குறித்து
இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் அங்கங்கே உள்ள அந்த நிர்வாகிகள் தலைமையில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்தியா கூட்டணியின் தலைவர்கள், அதாவது காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் சார்பில் சற்று முன்பாக வந்து காமராஜர் சிலையில் இருந்து இந்த அமைதி ஊர்வலமானது தொடங்கி நடைபெற்று வந்தது. இதில் இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த ஏராளமானோர் ஊர்வலமாக வந்துதான் தற்போது ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டுள்ளனர். இந்த சிறுமி கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் மட்டுமின்றி அங்கங்கே அந்தந்த பகுதிகளில் இந்தியா கூட்டணி சார்பில் அவர்களது நிர்வாகிகள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதே போல் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஆளுநர் மாளிகை முன்பு போராட்டம் நடத்தி வரக்கூடிய போராட்டக்காரர்களிடம் உயர் அதிகாரிகள் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்களா, இதனை சுமூகமாக கொண்டு செல்வதற்காக? முற்றுகையிட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனெனில் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்பது ஒரு காரணத்திற்காகவே ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட வந்தனர். இருந்த போதிலும் இங்கு பாதுகாப்பு பணியில் காவல்துறையின் உயர் அதிகாரிகள் இருந்தனர், ஓரளவு காவல்துறையினரும் இருந்தனர். ஆனால் அவர்களின் கட்டுப்பாட்டை மீறிதான், தடுப்புகளை மீறிதான் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட இவர்கள் முயன்றனர். போலீசார் எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்தினர். போலீசாரின் பேச்சுவார்த்தையை மீறிதான் அவர்கள் வந்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டனர். உயர் அதிகாரிகள் இருந்தும் காவலர்கள் இருந்தும் அவர்கள் வந்து தடுக்க முயற்சித்தனர். ஆனால் அந்த தடுப்புகளை மீறிதான் வந்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு வருகின்றனர். எஸ்எஸ்பி இருந்தார், அவரும் வந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு இணங்காமல் தான் இந்த போலீசாரின் தடுப்புகளை மீறி ஆளுநர் மாளிகை நுழைவாயில் முன்பு வரை சென்று இந்த தங்களுடைய எதிர்ப்பை தற்பொழுது இந்தியா கூட்டணியினர் பதிவு செய்துள்ளனர். இருந்த போதிலும் இன்றுடன் இந்த போராட்டமானது ஓயாது. தொடர்ச்சியாக சிறுமியின் இந்த கொலைக்கு நீதி கோரும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என இந்தியா கூட்டணியினர் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்தை பதிவிட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் சிறுமியின் இந்த கொலைக்கு நீதி கிடைக்கும் வரை இந்தியா கூட்டணியினர் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்து வரும் நிலையில் தற்பொழுது வரை அவர்கள் கைதாகாமல் இங்கே இருக்கின்றனர். இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்கள் மட்டும் கைதாகியுள்ள நிலையில் ஒரு சிலர் வந்து இங்கே நின்று தங்களுடைய எதிர்ப்பை தொடர்ந்து தெரிவிப்போம் என தெரிவித்து வருகின்றனர். அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி கைதாகுமாறு அறிவித்து வருகின்றனர். தற்போது இந்த சிறுமியின் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். அதாவது இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை முற்றிலுமாக தடை செய்ய நடவடிக்கை எடுக்காத உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக கோரியும் தற்போது இந்தியா கூட்டணியினர் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது என்று கூற வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.